அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. நம்ம வந்து எப்பயாவது கொஞ்சம் மூட் அப்செட்டா இருக்கும்போது, கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? குறிப்பா என்னன்னா, வீட்ல இருக்கவங்க கூட கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயில்ல போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நம்ம கோயிலுக்கு போகணும்? போகாம இருந்தா என்ன ஆகும்? ஒண்ணும் ஆக போறதில்ல. கோயிலுக்கு எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, பேசிக்காவே நம்ம வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். அதாவது இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அதே மாதிரி ஒர்க்கிங் உமன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம வெளியில போறோம், அவங்க வந்து அந்த ஆஃபீஸ்ல நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்க்கும்போது, அவங்க ஒரு 4 பேர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க வந்து அந்த வேலையே செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வெளியில போகும்போது, அவங்களுக்குள்ளே ஒரு ஒரு அழுத்தம் இருக்கும் இல்லையா? அப்போ வெளியில போயிட்டு, அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு 4 பேர பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் அளவுல ஒரு ஒரு ரிலாக்ஸா இருந்த மாரி ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப நமக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனை இருக்கு. நம்ம மட்டும் தான் கஷ்டத்துல இருக்கோம். எல்லாருமே நல்லா இருக்காங்க. அப்படி நமக்குள்ள ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா நம்ம அந்த கோயிலுக்கு போம்போது, அவங்க எதேர்ச்சையா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா கோயிலுக்கு போயிட்டு, அங்க வந்து சாமி கும்பிடுறது அப்படியே அதையும் தாண்டி நம்ம வந்து பேசுறதுலயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். எல்லா விஷயங்களையும் பேசுவோம் இல்லையா? அப்ப பேசும்போது அவங்களுடைய குடும்ப கஷ்டங்களையும் பேசுவாங்க. அப்ப அத பார்க்கும்போது, இதுக்கு நம்ம கஷ்டம் எவ்வளவோ பரவாயில்லையே! அப்படின்ற மாதிரி நமக்குள்ள ஒரு கவுன்சிலிங் வந்து வரணும் அப்படின்னா, அப்ப அந்த மாரி இடங்களுக்கு நம்ம போகும்போது தான் வரும். அது மட்டும் இல்ல, எப்பவுமே பெரியவங்க வந்து ஒரு உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா, அதுல வந்து அறிவியல், ஆன்மீகம், ஆன்மீகம் இருக்கும்போது அறிவியலும் கண்டிப்பாக இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா அத பேஸ் பண்ணி தான் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ கோயில்கள் வந்து நெறைய அதுல வந்து ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு. இப்ப வந்து நம்ம ஒரு கோயிலுக்குள்ள போறோம் அப்படின்னா, அந்த கோபுர கலசத்துல இருந்து, கோபுர தரிசனத்துல இருந்து, அதே மாதிரி அந்த மணி அடிக்கிறாங்க இல்லையா? அந்த ஓசைய கேட்கறது மூலமா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் கூட ஆக்டிவேட் ஆகுது. நம்ம மூளை வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷா வந்து அதனுடைய செயல்திறன் நல்லா இருக்கு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் அங்க குடுக்கக்கூடிய தீர்த்தம் வந்து நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கு. இப்ப நம்ம சுத்தி வரும்போது 4 பேர பார்க்கும்போது ரிலாக்ஸா ஃபீல் பண்றோம். நம்ம கஷ்டத்தெல்லாம் மறக்கிறோம். ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகுது. சோ எவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா? அங்கேயும் போயி தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? வீட்லயே வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்த விஷயத்த அங்கேயும் போய் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வீட்ல வந்து ஃபோனயே நோண்டிட்டு இருந்தனால அங்கேயும் போய் ஃபோன நோண்டக்கூடாது. அதே மாதிரி வந்து அங்க போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, செய்றது, தேவையில்லாத விஷயங்கள், அந்த மத்தவங்கள பத்தி பேசுறது அதெல்லாம் வேண்டாம். இறைவன வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணும்போது, அது ஒரு தியானம் தானே! ஒரு மெடிடேஷன் தானே! அப்ப எவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு, இல்லையா? ஒரு நம்மளுடைய மனசு வந்து தூய்மையாகுது. நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கு. நம்ம மனசு ஆரோக்கியமா இருக்கு. அப்புறம் என்ன நம்மளுடைய செயல்களும், நேர்மறை எண்ணங்கள், நம்மளுக்கு உண்டான அந்த செயல்கள்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா நடக்கும். ஸோ இதுதான். அதாவது என்ன அப்டின்னா, இந்த விஷயங்கள் தெரியுதோ தெரியலையோ, கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அங்க செய்யக்கூடியத அந்த வந்து ப்ராப்பரா செய்யும்போது, நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சூப்பரா நடக்கும். இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய ஆரிசல் சேனல். நன்றி.